எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 83. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாட்டர்டே எபிசோடு ஓப்பன் பண்ண உடனே இவர் வந்தாரு, அமிதாப் மாமா. இப்படி மீசை வச்சுக்கிட்டு நல்லா கேசரி கலர் பேண்ட் போட்டு சாரிங்க அழகா தான் இருந்தாரு. சேதனை வந்து புது படத்துக்கு எதுவும் கெட்டப்பா தெரியல, இப்படி ஜானி சூப்பர் ஸ்டார் மாதிரி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் எடுத்துட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு நல்லா தான் இருந்தது. ஆனா என் கண்ணுக்கு டக்கு போது என்ன அமிதாப் மாமா கோவம் இனி அவர் மேல ஒவ்வொரு அடிக்கும் எது மேல வெடிக்கிட்டா உடனே கேட்டு எங்க வெடிக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம். ஸோ சேதனை வந்தாருல, வந்துட்டு குடும்பங்கள் வந்து போனதுக்கு அப்புறமும் இவங்க திருந்திருக்காங்களான்னு தெரியல, எனக்கு திருந்தின மாதிரி தெரியல. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார்த்துட்டு வாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சம்பவம். நானும் பெருசா ஏதோ ஹவுஸ்மேட்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. திருந்தாத ஜென்மம்னு சொன்னார்ல, அப்ப 2 பேர் தான், கமருதீனும் பார்வதியும். மத்தவங்க எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. அந்த வெள்ளிக்கிழமை விவகாரம் ஃபுல்லா இவங்க 2 பேரும் தாங்க. அந்த வீட்டுக்குள்ள மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு, இல்லாட்டி லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இருக்கீங்களா இல்லையாடா, ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா? இவங்கள பாரு எப்படி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதான் பிடிக்கதான் மாட்டேங்குது எங்களுக்கு. அப்ப அவங்க 2 பேரும் அப்ப இருந்து பேசுனதை இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. 2 பேரும் தனியா ஆடுவோம். ஆமா எங்க அம்மா அதான் சொன்னாங்க. ஓ உங்க அம்மா சொல்லிட்டாங்களா? ஆமா அம்மா சொல்லிட்டாங்க பாரு. உனக்கு உங்க அக்கா சொல்லல, எங்க அக்கா பத்தி பேசுவாங்க. உங்க அக்கா சொல்றது எங்க அக்கா அதான் சொன்னாங்க. இப்ப தனியா ஆடணும் அதானே. அதுக்கப்புறம் பார்த்தா காண என்ன கூப்பிட்டு சொல்றாரு கமருதீன், இப்ப வெளியே போனா அவளோட ஏதோ டூரிசம் பிசினஸ், நீ வந்து பட வாய்ப்பு தேடி அலைகிறன்னு பிஸி ஆயிருவீங்கடா, இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு திரியிறீங்க, கொஞ்சம் யோசி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா, நைட்டு 1 மணி 5 நிமிஷம் 1:05 படுக்க வேண்டியதானே பொத்திக்கிட்டு. அடுத்த நாள் சாட்டர்டே ஷூட்டிங் இருக்குல்ல, காலைல எந்திரிக்கணும்னா நைட்டு 1 மணிக்கு கார்டன்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்க தூங்குறது? பார்வதி வெளியே வாக்கிங் போயிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப்ட் மைண்டோட சொல்லிட்டு இவர் பார்க்க வந்திருக்காரு. பொத்திட்டு படுக்க வேண்டியதானே, பார்க்க வந்த இடத்துல சிக்கிக்கிட்டாரு. அப்ப அவ சொல்றா, நீ எல்லார்கிட்டையும் இந்த கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்க, ஆனா என்கிட்ட மட்டும் நீ இந்த கேமை பத்தி பேசுறதே இல்லை. எப்ப பார்த்தாலும் ரொமான்டிக்கா மட்டும்தான் பேசியிருக்க. ரொமான்டிக்கா மட்டும் அப்படிங்கிறது கமருதீனுக்கு பட்டுருச்சு, பிளான் பட்டுருச்சு. அவர் சொல்றாரு, கேம் இங்க பாரு, உன் கூட எனக்கு கேமை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சரியா. சொல்ல போனா நீ என்ன கேமா விளையாண்டுகிட்டு இருக்க, அப்படியே நடிச்சு காட்டுற. நீ என்ன கேமா விளையாண்டுகிட்டு இருக்க, இப்படியே உட்காந்து மத்தவங்களை பத்தி புரணி மட்டும் தானே பேசுற. புரணி பேசுறவங்க கிட்ட என்னத்த கேமை பத்தி பேசுறது? நான் நீ வந்து செல்ஃபிஷ் பார்வதி, நீ சரியான செல்ஃபிஷ். உனக்கு ஒண்ணுன்னா நீ மத்தவங்களை போட்டு கொடுத்துருவ. என்னடா போட்டு கொடுத்தேன்? நான் என்ன போட்டு கொடுத்தேன்? ஆமா உன் கேரக்டரே அப்படித்தான். என்ன போட்டு கொடுத்தேன்? நானு கூட இருந்த திவாகரையே நீ போட்டு கொடுத்து இல்ல, அப்ப நான் ஏமாத்துறேன். நீ கூட இருக்கிறவங்களே போட்டு கொடுக்கறது தானே பழக்கம். இங்க பாரு, உன்னோட ஒரு பாதி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரொமான்டிக் சைட் மட்டும் தான் பிடிச்சிருக்கு, உன்னோட மத்த பாதி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அது எப்படி சார் ஒருத்தர பாதியா மட்டும் லவ் பண்றது? அவங்க கிட்ட வந்தா ஏய் கிட்ட வராரு, எப்படி சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கே, இப்படியே வார்த்தை கொடுக்க வாழ முடியுமா? பாதி எல்லாம் இங்க இருக்கிற அங்க போனா நான் மறந்துடுவேன். ஓ பாதிக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? இது என்னங்க, இது என்ன கன்றாவின்னு எனக்கு புரியல. இது என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டா மட்டும் புரியாத பாசையில டைட்டானிக் பிளட்டானிக்ட்டு வந்துருவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்றேன், உனக்கு எனக்கு ஒரு பாதி தான் பிடிச்சிருக்கு, மத்த பாதி எனக்கு பிடிக்கல. மத்த பாதி வந்து வில்லனிக் பாதி, அது ஒரு வில்லன். இவருக்கு வந்து என்ன இப்படியெல்லாம் பேர் போடுற அப்படின்னு அதுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, டூட் நீங்க யாருன்னு தெரிஞ்சுதான் டூட் நான் பழகிட்டு இருக்கேன், அதுவே ரிஸ்க் தான், அதுவே ரிஸ்க் தான். இதுல நீ என்ன கேவல வேறப்படுத்துற. என்ன சொல்ல வராருன்னா, என்னைய விட்டா உனக்கு வேற ஆள் கிடைக்காது, அதனால என்னைய கோவப்படுத்தாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா என்னால டிஸ்கஸ் பண்ண முடியாது பார்வதி. நீ ஒரு வில்லன், நீ ஒரு வில்லனிக்கான ஆளு. உன்னோட அந்த ரொமான்டிக் சைட்ல தான் நான் விழுந்துட்டேன், அதாவது ஒரு பாதிக்கு மட்டும் தான் நான் விழுந்தேன் அப்படின்னு பார்வதி போயிடும். இதான் வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு. அப்புறம் சேதன் வர்றாரு, கேள்வி கேட்கறாங்க. இந்த வாரத்தை ஓட்டணும்ல, இவங்களுக்கு பதிலாக இவங்களோட இந்த ஃபேமிலி மெம்பர் இந்த வீட்டுக்குள்ள பிளேயரா வந்திருக்கலான்னு யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பாக்கியா சொன்னாங்க. பாக்கியானா நாங்க இப்படி நினைச்சிருந்தோம், ஆனா உள்ள வந்த பாக்கியா வந்து வேற மாதிரி சார். கானா வினோத்துக்கு பதிலா பாக்கியா வந்திருக்கலாம். இன்னும் சபரி எழும்பி பார்வதிக்கு பதிலா அவங்க அம்மா வந்திருக்கலாம் சார். ஏன்னா அவங்க ஆமா
துணிவே சக்தி நாள் முழுக்க ஆரிய மேல ஆரிய மேல ஆரிய மேல ஆரிய மேலன்னு அதுவே ஓடி இருக்கும். ஸோ அவர் சொல்றாரு, அவங்க அன்னைக்கு குடிச்சிட்டு வர்றாங்க சார். வரும்போது ஒரு 2 அட்டு நடந்துட்டு ஐயோன்னு ஓடி போய் மைக்க எடுத்து போட்டாங்க. அப்ப ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்காகவே பார்வதிக்கு அது இல்ல, பார்வதியோட அம்மா வந்திருக்கலாம். அதோட அந்த அம்மா வந்து திட்டுனா கூட நியாயத்துக்கு திட்டுவாங்க, பார்வதி மாதிரி அநியாயமா திட்ட மாட்டாங்கன்னு நியாயத்துக்கு திட்டுவாங்கன்னு திட்டு வாங்கிக்கலாம். அப்படின்னு பார்வதி வந்து எக்ஸ்பிரஷன் உடனே சேதன் பார்வதி உங்க அம்மாவை பெருமையா பேசினாலும் ஏத்துக்க முடியாதா? இல்ல சார் விடு பார்வதி. அப்புறம் சார் அமித்தோட வைஃப் வந்திருக்கலாம் சார், சூப்பரா பாயிண்ட் வச்சாங்க. அப்புறம் கமருதீன் வந்து அமித்தோட குழந்தை சார் வேதாவும் பிளேயரா உள்ள வந்திருக்கலாம் சார், ஏன்னா எனக்கு கிங் கமருன்னு ஒரு பேர் கொடுத்தாங்க சார். அப்படியா பேர் கொடுத்தாங்களா? ஆமா அங்க வேற யாருக்கும் ஒரு பேர் கொடுத்தாங்கல்ல, பார்வதிக்கு என்னமா பேர் கொடுத்தாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க, சீட்டிங் பார்வதி. ஆடியன்ஸ் கத்துற சத்தத்துக்கு மேலால இவ அது பிளேஃபுல் பார்வதின்னு எனக்கு ஒரு பேரு கொடுத்தாங்க சார் அப்படின்னு சேதன். அப்படியாமா வேற ஏதோ பேர் கொடுத்தாங்க அந்த குழந்தை அப்படின்னு எல்லாரும் சீட்டிங் பார்வதி அப்படின்னு அவ வந்து சா அப்படின்னு விடுமா குழந்தையும் தெய்வமும் குழந்தை எல்லாம் பொய் சொல்லாது அப்படின்ட்டு அதுல ஒரு ஃபன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கேள்வி, எந்த ஃபேமிலி மெம்பர் உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரு இமீடியட்டா டக்குன்னு மாறினது, திடீர்னு அவங்க சேஞ்ச் தெரியுது சார் அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா. நிறைய பேர் சாண்ட்ரா சொன்னாங்க. ஏன்னா கனியெல்லாம் சொல்லுது சாண்ட்ராலாம் வந்து சார் இப்படி டக்குன்னு இப்படி காயினை ஃபிளிப் பண்ண மாதிரி டக்குன்னு சார் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கல, ஒன்றும் பண்ணல, ஃபேமிலியோட கதவு மூடினதுல இருந்து ஃபிளிப்பு, அப்படி ஒரு ஃபிளிப்பு. நிறைய பேர் வந்து பார்வதியை சொல்றாங்க, பார்வதி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கு, பழைய மாதிரி வாரத்துல இருந்த மாதிரியே மாறலாமா, துபாய் பக்கமே போலாமா, இங்கே இருந்து பொழப்ப தலப்ப பார்க்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு பார்வதி. ஒரு சில பேர் கமருதீன் சொன்னாங்க, அவர் வந்து மனசார வந்து திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரிஞ்சுது. இதுல விக்ரம் வந்து கமருதீனை லைட்டா ஏத்தி விடுற மாதிரி ஒரு கமெண்ட். சார் இப்ப கமருதீன் மாறிட்டாருன்னு எனக்கு தோணுது சார், ஏன்னா பார்வதியை எதிர்த்து பேசுறாரு சார், நல்லா கேம் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறாரு சொன்னோடனே கமருதீன் பக்கத்துல இருந்து நல்லா சொல்றாங்களா அவரை பத்தி. இவர் வந்து பிரிஞ்சவங்க ஒரே அடியா பிரிச்சிருவாங்க. விக்ரம் ஏன் பார்வதி எல்லாமும் பிரிக்கிறதுல புரியா இருக்காரு? கௌதம் சத்தியதா லவ் பண்றான், பார்வதிக்கு லவ் லெட்டர் நல்லதானே நீ சும்மா பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கமருதீன் எந்திரிச்சு பார்வதியை நேரா கிழிக்கிறாரு. சார் அவங்க தான் சார் இப்ப மாறிட்டாங்க பார்வதி, அவங்க அம்மா வந்து போனதுக்கு அப்புறம். என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட இந்த ரொமான்டிக்கா பேசும்போதுதான்டா நான் வந்து பெண்மையா உணர்றேன். அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க, பார்வதிக்கு மூஞ்சி மாறுது. இவன் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மளை பத்தி பேசுறான், அவ கண்ட்ரோல்ல எல்லாம் இருந்தாரு, எது பேசணும் எது பேசக்கூடாது இவ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அக்காவும் ஃப்ரெண்டும் போத்தனும் வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்கல்ல. இப்ப வீக்கெண்ட் எபிசோடுனாலே சேர்ந்து உட்காடுறவங்க இப்ப தனித்தனியா உட்காந்துருக்காங்க, அதுவே அவருக்கு தனியா உட்கார முடியல. மாற்றான் சூர்யாவில ஒரு சூர்யா இறந்து போனவங்க அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு வரசாங்க. அப்போ சொல்றாரு பெண்மையா ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க சார், சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்னாலதான் நான் அப்படி மாறிட்டேன், ஏன்னா நான் இப்படி பெண்மையா ஃபீல் பண்ற ஆளே கிடையாது, ஒரு ஹாப்பினிங்கா அலப்பறை பண்ணிட்டு இருக்கிற ஆளு, நீ ஒன்னாலதான் நான் மாறிட்டேன் அப்படின்னு இப்ப பேசுறாங்க சார். அது உங்க அம்மா வந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு போறேன்ட்டாங்க, போயிட்டு வாமா நானும் டாட்டா சொல்லிட்டேன் சார். ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க, ஏதோ இவரு அவருக்கு என்ன நீ என்ன பிரேக்கப் பண்றங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பார்வதிக்கு முகமெல்லாம் தொங்கி போச்சு, கோவத்துல இருக்கு. ஆடியன்ஸ் வேற சிரிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அரோரா கிட்ட கேட்கிறாரு. அப்ப அரோரா சொல்றாங்க, இங்க வந்து மாறிட்டோங்கிறத விட சார் டேமேஜ் கண்ட்ரோல் தான் நிறைய பேர் பண்றாங்க, இனிமேலும் நம்ம இருந்த மாதிரியே இருந்தோம்னா டேமேஜ் ஜாஸ்தி ஆயிரும், ஸோ அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுவோங்கிறதுக்காக வினோத் கமருதீன் பார்வதி நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு பேரை போட்டு உடச்சு விட்டுச்சு. அப்புறம் பார்வதிட்ட கேட்கும்போது கண்டிப்பா பார்வதி யார சொல்லும், கமருதீன். ஸோ பார்வதி வந்து சொல்லுது, சார் இவர் வந்து அவரை ஒரு ஹீரோவாவோ லெவர் பாயாவோ ஒரு சாக்லேட் பாயாவோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ அவர் அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம போய் அதுல விழுந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு சார். ஏப்பா அங்க ஒருத்தி ஒன்னைய பத்தி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, அவ ஒன்னொன்னா சொல்ல ஹீரோ லவ்வர் பாய் சாக்லேட் பாய் ஒன்னொன்னா சொல்ல இவரு பாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஏத்த மாதிரி பிரேக்குக்கு போனதுக்கு அப்புறம் கமருதீன் வினோத் அரோரா இவங்க 3 பேருக்கும் சின்ன ஆர்கியூமெண்ட். அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னார்ல அரோராவை மட்டும் நம்பாதீங்க கமருதீன் வினோத், அதுல இருந்து இப்ப கமருதீன் வினோத் வந்து அரோரா அப்படின்னா நீ பேசாத, நீ பேசவே கூடாது இதைய பத்தி,
இருமுனேன் எருமவும் கூடாது அந்த மாதிரி இப்போ அரோராக்கு எதிராக ரொம்ப உஷாரா இருக்காங்க. இப்ப அரோரா இவங்க 3 பேரும் பேரையும் சொல்லிருச்சுல, போத்தன் சொன்ன பாயிண்டா இவரு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, நீ நல்லா வீக்கு ஃபுல்லா நல்லா பாயிண்ட்ஸ் தேடிட்டு அதை வீக்கெண்ட்ல வந்து இப்படி போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் பண்றியா அப்படின்னு பேசும்போது அரோரா, நான் என்ன பேசணும் ஏது பேசக்கூட நீங்க சொல்ல முடியாது, நான் செய்தவரை கேட்டாரு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து இப்ப கமருதீன் கிட்ட ஏதோ சொல்ல வர்றா, இந்த பிரச்சனைக்குள்ள இவ சொல்ல வர்றா அவட பிரச்சனையை திரிக்கிறது. கமருதீன் கணக்கே எடுக்கல, கொஞ்சம் இரு இதை நான் பேசி முடிக்கல இரு. அவ உடனே ஏன்னா அவதானே உள்ள வந்து நாட்டாவ பண்றது, இவ்வளவு நாள் கமருதீனை வச்சு அந்த பவரோட கேடைய மாதிரி வச்சுக்கிட்டு உள்ள வந்து நாட்டாவ பண்ணிட்டு இருந்தது. கமருதீனை கொஞ்சம் ஓரமா போ மூடிட்டு நில்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய நோஸ் கட் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி வர்றாரு வந்து கேப்டன் கமருதீனோட கேப்டன்சி எப்படி இருந்தது சார், அவருக்கு இந்த வாரமே ஈஸியா இருந்துச்சோன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா பிரச்சனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஃபேமிலி ரவுண்டு, அப்புறம் கிச்சன் ஏரியா கிளீனாவே இல்லை சார். அதுவும் முக்கியமா ஒரு சில பேரோட வேலைகளை அவங்கள கூப்பிட்டு செய்ய சொல்லுங்க அப்படின்னா இல்ல அவங்க வரல அவங்களுக்கு டயர்டா இருக்குன்னு இவர் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். அது ஒரு கேப்டனோட வேலை இல்லை தானே சார். அப்புறம் சபரி பார்வதி வந்து தலை ரூமை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார். எப்படி பண்ணாங்க, கமருதீன் தலை மட்டும்தான் உள்ள இருக்கலாம்னு சொன்னாங்க, ஆனா ஜாஸ்தி நேரம் பார்வதியும் உள்ள இருந்தாங்க சார். ஜாஸ்தி நேரமா கமருதீன் இப்ப தலையானது வீட்டுக்கா ரூமுக்கா தெரியலையே. அப்ப யாரு வேலைய அவர் செஞ்சாருன்னு கேட்டா பார்வதி சார். பார்வதியோட பார்வதியை செய்ய சொல்லுங்க, அந்த மிஞ்சி போய் கிடக்குது தானே பிளேட்ஸ் எல்லாம் கழுவாம இருக்குன்னு பார்த்தா இவர் உட்காந்து கழுவிட்டு இருப்பாரு. பார்வதி என்னவா பதில் சொல்ல போறீங்க சார்? பாரு கொஞ்சம் அடம் பிடிக்கிற பொண்ணுதான் சார், ஆனா அடம் பிடிச்சாலும் அந்த வேலையை நான் அப்புறமாவது செஞ்சிருவேன் சார், அடுத்து கொஞ்சம் லேட்டாவது பண்ணிடுவேன் சார். சேதுபதி கேட்கிறாரு, இருங்க பார்வதி, அது எப்படி பார்வதி உங்களுக்கு இவ்வளவு கேஷுவலா ஒரு அநியாயமான செயலை செஞ்சுட்டு அது ஒரு கேஷுவலா கடந்து போயிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? நீங்க அடம் பிடிக்கிறதும் திமிர் காட்டுறதையும் மத்தவங்க பொறுக்கணும். பார்வதி அடம் பிடிக்கிற பொண்ணுதான் சார், ஆனா எப்படியும் லேட்டா கூட முரண்டு பிடிச்சாலும் அப்புறம் வந்து வேலையை முடிச்சிருவான்னா இதுதான் என் கேரக்டர்னு அவ்வளவு ஈஸியா சொல்லி கடந்து போற மத்தவங்க எதுக்கு ஒண்ணு அப்படி அக்செப்ட் பண்ணணும்? அவங்க திமிர் காட்ட ஆரம்பிச்சா அவங்க முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? இவ்வளவு இதா கடந்து போறீங்களே பார்வதி. உங்க வேலையை இன்னொருத்தர் செய்யறாங்க, உங்க வேலையை சுபிக்ஷா வந்து செஞ்சிருக்காங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே கிடையாது, ஈஸியா அதுல இருந்து கடந்து போய்கிட்டே இருக்கீங்க சார். பார்வதி வேலை பார்க்கக்கூடிய பொண்ணுதான் சார், இந்த கூடாததான் இல்ல, வேலைன்னா பார்க்கணும் அவ்வளவுதான் சார். நான் வேலை பார்த்தேன் சார். பார்வதி வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு, பார்வதி வேலை பார்த்த பொண்ணு அப்படின்னு நீங்க நம்புறீங்க, எங்களுக்கு நம்ப முடியல. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்வதி, நீங்க வேலை செய்யலைன்னு நான் சொல்லல பார்வதி, அப்பப்போ சும்மா சின்ன சின்ன வேலை செய்றீங்க. ஏன் அதை சொன்ன உடனே அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சிருந்தா அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் ஃபர்ஸ்ட் முரண்டு பிடிக்கிறீங்க, பிடிச்சிட்டு வீக்கெண்ட்ல வந்து பார்வதி முரண்டு பிடிக்கிற பொண்ணுதான் திமிர் காட்டுற பொண்ணுதான் கேஷுவலா சொல்றீங்களே, ஏன் அது? இப்ப சுபி எழுப்பி சொல்லுது சார், பார்வதி வந்து ஒரு ரொம்ப செல்ஃபிஷ் சார். ஒரு வேலையில வந்து சார் வீட்டு வேலையில கூட கணக்கு பாக்குறாங்க சார். என்னன்னா வெசில் வாஷிங்ல நானும் அவங்களும் ஒரு நைட்டும் வினோத்தும் இன்னொருத்தரும் மார்னிங். பார்வதி வந்து நைட்டு கழுவும் போது கேட்கறாங்க சார், மார்னிங்ல அவங்களுக்கு குறைய பிளேட் இருக்கு நமக்கு நிறைய பிளேட் இருக்கு, இப்படி பிரிக்க கூடாது, எண்ணி பிரிக்கணும். இப்ப நமக்கு ஒரு 8 பாத்திரம்னா அவருக்கு ஒரு 8 பாத்திரம். அப்ப சொல்ற அதெல்லாம் எப்படி சார் என்றது? அது நைட்டுக்கு எவ்வளவு பாத்திரம் வருதோ அதை கழுவி வச்சுட்டு போனா வேலை முடியுது. அந்த பார்வதிக்கு என்னன்னா நம்மளை விட அவங்க குறைய வேலை செய்யறாங்க, அவங்களோட நம்ம கூட வேலை செய்யறாங்கிற மாதிரி அந்த ஒரு she wants to count the plates அப்படின்னு போட்டு உடைச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, காலையில பாத்திரம் கழுவ வேண்டியது என்னோட டர்ன் சார், அவங்க நைட்டு அப்படிதான் சார் பிளான் பண்ணது. பார்வதி திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க, சுபி இன்னைக்கு காலையில நான் கழுவிடுறேன், உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, நைட்டுக்கு நீ கழுவிறியா? சரி உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்றாங்களே, சரி நீங்க மார்னிங் நீங்களே கழுவிறீங்கன்னு சொல்லிட்டேன் சார். அவங்க கழுவ போறாங்க சார். போகும்போது வினோத் அப்பதான் இந்த பிளேட்டும் கீழே இருந்துச்சுன்னு எடுத்து கழுவ கொடுத்த உடனே டென்ஷன் ஆயிட்டாங்க சார். டென்ஷன் ஆகிட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க சார், வந்து எட்டி பார்த்தேன் சிங்க்ல குறைய பாத்திரம் இருக்குன்னு சொன்னோடனே அதை கழுவுன்னு வந்தா இப்போ ஒளிச்சிருந்து எடுத்து வந்து போடுறீங்கன்னு சுபிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி காலையில கழுவ வேண்டியது நானு, அப்ப நீ ஷிஃப்ட மாத்துறோம் இஷ்டத்துக்கு, ஏன் கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டோம்னா இப்ப நைட்டுக்கு கூப்பிட்டா நான் காலையில கழுவிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லுது சார். இது என்ன சார் இது?
அப்படின்னு கேட்டோடனே பார்வதி வந்து என்னத்த சொல்றது, பண்றது முழுக்க பித்தலாட்ட அநியாயம், இதுல குழந்தை சீட்டிங் பார்வதினு பேர் கொடுத்தா மட்டும் கோவம் மசரும் பொத்துக்கிட்டு வரும். அப்ப பார்வதி வந்து ஏதோ சொல்றதுக்கு எந்திரிச்சு ஏதோ உளருது. இல்ல சார் அது அளக்கணும்னா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு விஜய் சேதுபதி, பார்வதி உங்களை நான் இத்தனை 11 வாரமா பாக்குறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் எவ்வளவு சீக்கிரத்துல புரியும் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும், சரியா? இப்ப நீங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுலாம் நம்ப முடியல பார்வதி. புரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா, அசிங்கமா இருக்கு. நீங்க அதனால ஜெயிச்சிட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க, ஆர்கியூமெண்ட்ல தோத்துட்டீங்க, உட்காருங்க, யூ லாஸ்ட் தி ஆர்கியூமெண்ட்னு உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு நாமினேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு பார்த்தா கமருதீனை தவிர எல்லாரும் நாமினேஷன்ல இருக்காங்க. ஓ கமருதீன் நீங்க நாமினேஷன்ல இல்லையான்னு சிரிச்சாரு. சரி கமருதீன், நீங்க மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் பவர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு பவர் தரேன், அங்க இருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க, அவரை நான் சேவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லுங்க, அவரை சேவ் பண்ணிடுவேன். சார் பாரு சார் பண்ணாரு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதுக்குதான் நான் சொன்னேன் என்ன இளவு ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. இப்பதான் சண்டை போட்டீங்க, அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா உடனே பார்வதி இன்னொன்னு ஓகே பார்வதி சேவ்டுன்னு உட்கார சொன்னோடனே வந்து மறுபடியும் உரசிக்கிட்டு உட்காந்து எனக்கு ஒரு இளவும் புரியல. சேதார்னு ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, அதுக்கு அந்த மரமண்ட கமருதீனுக்கு மைண்ட்ல ஏறாது. அவர் ஒரு வேற விதமான ஃபீலிங்குக்குள்ள போய் இருக்காரு. இந்த டைம்ல யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அது தெரியாது, பட்டு வந்தாதான் தெரியும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். விஜய் சேதுபதி முகத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட். அவர் சொல்றாரு நம்ம தலையெழுத்த நம்ம தானே எழுத முடியும், வேற யாரும் எழுத முடியாது இல்ல, சூப்பர் விட்டுருங்க அப்படின்ட்டு பார்த்தா அமித் எலிமினேட்னு சொன்ன உடனே சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ராக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த வாரம் நமக்கு இவர் தான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாவோ அந்த வாரம் அவங்க போயிடுவாங்க. வியானா இவங்க ஏமா பார்வதியோட ஒரு வாரம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, கமருதீனோட ஒரு வாரம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, வேணா சேதாரோட ஒரு வாட்டி ஃப்ரெண்டா இருக்கு, அவர் போயிட்டு வெளியே. அப்புறம் பார்த்தா அமித் எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வதி கமருதீனுக்கு திருப்பி சண்டை. அது அப்படித்தான் திருப்பி சண்டை. எல்லாத்தையும் என்னக்குன்னா அவ இப்ப என்ன டென்ஷன்ல இருக்காவுன்னா, ஏய் நீ என்ன எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல போய் சொல்லிட்டு இருக்க, என்ன வில்லனிக்குன்ற அதுன்ற இதுன்ற, நீ எப்படி என்ன பத்தி வீக்கெண்ட்ல போய் சொல்லலாம்? அவர் ஒரு பிளேயர். அரோரா அவரை சொன்னார்ல, அரோரா என்கிட்ட என்ன பேசணுங்கிறத அரோரா முடிவு எடுப்பாங்க, நான் முடிவு எடுப்பேன், எஃப்ஜே நடுவில் நீங்க யாரு அப்படின்னு கேட்டார்ல, அது மாதிரி அவர் ஒரு பிளேயருமா. உங்களோட இந்த லவ் கர்மங்கள்லாம் இல்லைன்னா அவர் என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசலாம். அப்ப அவர் கேட்கிறாரு, இங்க இவ்வளவு கேமரா இருக்கு, நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் இவ்வளவு கேமரா இருக்கு, இவ வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாதான் அது வெளியே போகுமா? அவக்கு என்னன்னா சப்போஸ் எடிட்டிங்ல அது மிஸ் ஆனாலும் வீக்கெண்ட்ல சொல்றது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்ல, அப்படி ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கா. நீ ஏன் அதை பத்தி எல்லாம் பேசுற அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பேட் டச் இஷ்யூ வருது. 3 தரம் அந்த இஷ்யூக்கு சாரி சொல்லி விளக்கம் சொல்லி முடிச்சாச்சு, மறுபடியும் அது வருது. வந்த உடனே இவர் இந்த பேட் டச் இஷ்யூ வந்து நான் சண்டே எபிசோட்ல அட்ரஸ் பண்ண போறேன். இவரு உடனே அவ கைய பிடிச்ச உடனே இவரு நல்லா இருக்கு இப்படி கைய வச்சுக்கிட்டு என்ன அது கொஞ்சத்துல சரியாயிரும். கொஞ்ச நேரத்துல அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இருட்டு ரூம்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, நான் வீக்கெண்ட் எபிசோட்ல இதை அட்ரஸ் பண்றேன், இந்த பேட் டச் இஷ்யூவை இதை அட்ரஸ் பண்ணி ஒரே அடியா முடிக்கிறேன், அப்பப்ப தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன், உன்னை என்ன பேட் டச் பண்ண நான் அதை அட்ரஸ் பண்றேன். அவருக்கு இப்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப இந்த தேவையில்லாம இந்த பேட் டச்சை பத்தி பேசி எதுவும் செஞ்சிருவானு சொல்றேன். இரு நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். ஏண்டா ஒரு லவ் பண்றவங்க இப்படியாடா எதிர்பார்த்து பேசுறாங்க, ஒரு பாதி தான் எனக்கு பிடிக்கும், நீ ஒரு செல்ஃபிஷ், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், அடிச்சு மூஞ்சே ஓட்டிடுவேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு யாரை கமருதீன் பிடிக்கும் சேவ் பண்ணுங்க பாரு. ஒரு மசரும் புரிய மாட்டேங்குதுங்க, என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. பார்வதி அப்ப ஏய் நீ ஓவரா பண்ணது. அப்ப கமருதீன் திடீர்னு உங்க அப்பா இறந்தாருல்ல, உங்க அப்பா இறந்தாரு எங்க எதுக்கு பார்வதியோட சண்டைன்னா அதை பத்தி பேசுங்க. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் அவங்க அப்பா இறந்தாருங்கிறதையும் கொண்டு வந்து என்ன பண்ண பாக்குறீங்க? இப்ப எதுக்கு அதை எடுத்துட்டு வர்றீங்க? அது பார்வதி எல்லாம் கேட்டிருக்கோம், பார்வதி அதுக்கு போகுது அந்த பக்கம். இப்ப பார்வதி மாறி அவங்க அம்மா பத்தி கேட்டா கோவம் வருமா? இந்த வாய் உடைச்சிருவேன், உன்னைய பாதி தான் பிடிக்கும், செல்ஃபிஷ், அது வரைக்கும் ஓகே சார், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, ஃபேமிலியை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அதுவும் இறந்து போனவங்களை பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க, அது நல்லா இல்லை பாக்குறது. இப்ப பார்வதி வந்து சாண்ட்ரா அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களா, இப்ப சாண்ட்ரா வந்து என்னடி பிரச்சனை அப்படின்னு some things I don't want to talk here. அப்ப சாண்ட்ரா
கேனாட் பார்வதி, நீ பேச பிடிக்கலன்னு சொல்ற விஷயம் இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம். அது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஹியர் நீ சொல்ல முடியாது. புரியுது, பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஹியர். அதை நீ டிசைட் பண்ண முடியாது பார்வதி, பாதிக்கப்பட்டது அவன். இட்ஸ் ஹிஸ் கால். அவன் வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா அதை பேசி தான் ஆகணும். இப்ப நீ மட்டும் தனியா ஒரு விஷயத்த சம்பந்தப்பட்டு அதை பேச விருப்பம் இல்லைன்னா பேச விருப்பம் இல்லைடா. வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம், அவனை அக்யூஸ் பண்ண ஒரு விஷயம், மறுபடியும் பேட் டச்னு அவனை கொண்டு வர ஒரு விஷயத்த நான் அட்ரஸ் பண்ண போறேன்னு சொன்னா நீ போய் அவங்ககிட்ட அதை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் நீ அடக்கி வச்சிருந்துருக்கலாம். இப்ப அக்கா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் பேசிதான் நிக்கிறாங்க, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பேசவும் மாட்டாங்க. எங்க பேச போறான் அந்த. அதுக்கப்புறம் பார்த்தா அமித் வெளியே போய் பேசிக்கிட்டு இருக்காரு. கனா வினோத், நம்ம எவ்வளவு பாட்டு போட்டோம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்டா மச்சான், வெளியே வா நம்ம பாட்டு போடுவோம். பார்வதி, ஐ வில் மிஸ் யூ பார்வதி. உடனே பார்வதி உடனே அவர் இரு, ஐ வில் மிஸ் யூ. எது தெரியுமா, உன்னுடைய சண்டை, உன்னோட நியாயமே இல்லாத பேச்சு, ஒரு நியூஸ் அவசரப்பட்டவே, உன்னோட இந்த நியாயமே இல்லாத பேச்சு, உன் திமிரு, இதெல்லாம் ஐ வில் மிஸ் பார்வதி. ஓகே. அப்புறம் சேதுபதி அமித்தை கட்டி பிடிச்சிட்டு அனுப்பிட்டார் ஒரு மாதிரி. இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த நிலவரம் கலவரம். ஒரு மாதிரியா பார்வைங்களோட லவ் கண்டென்ட், ஃபேமிலியை பத்தி ஒரு 4 கேள்வியை வச்சு இன்னைக்கு எபிசோட ஓட்டிட்டாங்க. நாளைக்கும் இப்ப கமுதீன் மனசு வச்சா பேட் டச் குட் டச்சை பத்தி பேசி இழுத்துருவாங்க. இதுல கனியக்கா வர நாளைக்கு எலிமினேட் ஆகுறாங்களாம். சாண்ட்ராவா கனியா வீட்டுல உள்ள அத்தனை பேரும் சேதுபதி கேட்கும் போது ப்ரோமோல கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம் எல்லாரும். அவர் டக்குன்னு சாண்ட்ரா வேணும் கனி வேணும்னு கடத்தி காட்டினாரு இந்த பக்கம். ஏங்க சாண்ட்ரா கனியோட ஒப்பிடும்போது, இப்ப கனியை வேற யாரு கூடயாவது ஒப்பிட்டு எலிமினேட் பண்ணா கூட பரவாயில்ல, சாண்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா நல்ல பிளேயர், சூப்பர் பிளேயர் இல்ல. போன வாரம் கனிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி தங்கச்சியவா திட்டுறேன், தங்கச்சியா சாரி கேட்க வைக்கிறேன், இரு உன்னைய அடுத்த வாரம் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு தூக்கிட்டாரு. மாறு வேஷத்துல வந்தா கண்டுபிடிக்க முடியாத பாடி சோடா. ஆனா கனி நல்ல பிளேயர். கனி நல்லவோ கெட்டவோ பிளேயரோ எனக்கு தெரியாது. சாண்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பிளேயர். சோ இவங்க 2 பேர்ல யாருன்னு நீங்க செலக்ட் பண்ணும்போது எப்படி சார் சாண்ட்ராவை தாண்டி கனியை தூக்குனீங்க? ஏன்னா கனி உங்களுக்கு தங்கச்சி இல்ல, சாண்ட்ரா உங்களுக்கு தங்கச்சி. சொல்ல முடியாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி காசியப்பன் பாத்திர கடையில பிக் பாஸ் இன்னும் சாண்ட்ரான்னு கப்பு ஓட்டிக்கிட்டு இருப்பேன். அதானே என்னவோ நடத்துங்க. கடைசியில இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இவர் தான் வின்னரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப அவர் தான் வின்னர் ஆக்க போறீங்க. நம்ம சும்மா லூஸ் மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கை வச்சுட்டேன் இதுல 80 சொச்ச நாள் வரைக்கும் வந்துட்டேன். இன்னொரு 20 நாளும் பண்ணி முடிச்சுட்டு சொல்ல முடியல. சாண்ட்ரா கப் வாங்கினாலும் வாங்கி அதான் உனக்கு ஒரு கும்பிடு, உங்க தங்கச்சிக்கு ஒரு கும்பிடுன்னு போயிட்டே இருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன பண்றாங்கன்னு வந்து பாப்போம். உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.